ஆடி காற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை கொடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கங்க, அப்படியே கொடியெல்லாம் விழுந்துருச்சு, கீழே விழுந்து. இங்கே பாருங்கள், எடுத்து போட்டிருக்கோம். கொடி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடி காற்று அடிச்சிச்சு, இப்படி வெத்தலை கொடியெல்லாம் அடித்து இழுத்துட்டு போயிடுச்சுங்க, பூராமே விழுந்துருச்சுங்க. அதனால இழுத்து இங்கே போட்டிருக்கோம். ஆடி காற்றுல அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பைனாப்பிள் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இந்த பாருங்கள் தெரியுது, பைனாப்பிள்லாம் பிடுங்கியாச்சு. ஏன் அப்படின்னா மறு அறுவடைக்காக இல்லைங்க, பாம்பு ஒன்று உள்ளே போயிடுச்சு. அதனால வந்து நம்ம இதெல்லாம் பிடுங்கியாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்தால் நம்மளோட வெத்தலை கொடி காற்றுல அப்படியே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த குழி மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து பாம்பு உள்ளே போயிடுச்சு, சார பாம்பு. அதனால தான் இதெல்லாம் எடுத்தாச்சு. பார்க்கலாம் இருங்க, புதுசாக போட முடியுதா இல்லைன்னா வேறு இடத்துல மாற்றி தாங்க. இந்த செடியுமே பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க, வேறு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. அடுத்து வாழை மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க, வாழை மரம்லாம் சாஞ்சிருச்சுங்க. பாருங்கள், கம்பு வச்சு நட்டக்குத்தல் வச்சு இது பண்ணி கட்டியிருக்கோம், ஆனாலுமே வந்து சரியில்லை. இந்த பாருங்கள், கரையான் பிடிச்சிருக்கு. இந்த கம்பு எடுத்து இப்போதைக்கு வச்சுருக்கோம், பெல்ட்டு போட்டு கட்டி வச்சுருக்கோம். இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பு இல்லை அவ்வளோவா, பெரிய மரம் நல்லா மேலே போயிடுச்சு. பலா மரத்தை கொண்டு போய் இடிச்சுக்கிட்டு நிற்கிதுங்க. பலா மரம் என்ன ஆக போகுதுன்னு தெரில, பட் இருந்தாலும் கீழே கம்பு வச்சு கட்டியிருக்கோம். கடவுள் தான், ஈனவே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு பூவோட வைக்கல, ஆனால் பூ வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதோ கடவுள் தான்.